பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி 2வது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா பாரு காலையிலே டீ கேட்குது ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ஜேவும் பாருவும் சண்டை. ஏன்னா இவங்க இங்கே இருக்கும்போது எப்ஜே சபரிலாம் இங்கே இருக்கும்போது பெரிய மயிறு மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, ரொம்ப ரூல் போடுறீங்க, இது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, தொட்டதுக்கெலாம் கேட்குறீங்க, அதெல்லாம் பண்ண முடியாது சொன்னாங்க. இப்போ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவர் ரூல் போட்டுக்கிட்டு இருக்கார். உட்காந்துக்கிட்டு செருப்பை கலட்டி அடிக்கணும். ஒன்று இந்த வாட்டி எஸ்கேப் ஆகிட்டான், நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். ஒரு டீ கொடுக்க மாட்டேங்கிறா, டீ குடிக்காமலாம் வேலை செய்ய முடியாது, இல்லை ரூல் பிரேக் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு போய் சொல்லியிருக்கான். போய் யார்கிட்டனா கனிக்கிட்ட. கனியெல்லாம் ஒரே கேங்கு தானே. கனி என்ன நியாயமாக சொல்லிடுச்சு இன்றைக்கி. டீ குடிச்சிட்டு வேலை செய்கிறேன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னோடனே, இல்லை உடனே அவங்க நான் பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாதுன்னு ரூல் பிரேக் பண்ணுறாங்க, நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. டீ குடிக்காமலாம் இங்கே வேலைலாம் செய்ய முடியாது, வயிறை காய போட்டுட்டுலாம் உனக்கெல்லாம் ஒரு மஸ்ரூம் பணுங்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி பாரு அது பிளான் பண்ணி தான் பண்ணுது. நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டு அழகாக வேலையை செய்யுது. இவர் என்னென்ன இவர் மாதிரி சும்மாவே பரதேசி. இப்போ பேசுகிறது பூரா ஒன்றுக்காகாத காய்ச்சி பிடிச்சிக்கிட்டு நீனும் ஆதரையும் போய் உட்காந்துக்கிட்டு வியானா பேசுது. நீங்கள் 24 ஹவர்ஸ் போய் பாருங்களேன், வியானா பேசுது. இவன் என்னென்னா ஒன்றே வியானோட எப்ஜே பேசும்போது ஆதரை உள்ளே வருது, காஜி அப்படின்னு வருது. ஒன்று ஆதரையும் வியானாவும் பேசும்போது காஜின்ட்டு இவன் போயிடுறான், உள்ள எப்ஜே உள்ளே வந்துடுறான். இப்போ அடுத்து பாரு உடனே இவர்கிட்ட சொல்கிறார், இவர் பிரவீன் ஸ்டாப் த ஒர்க், வெளில வாங்க. இவர் மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, சுபிக்ஷா அந்த கேங்லாம் சொல்லும்போது, வினோத்லாம் சொல்லும்போது, இல்லை முடியாது, நாங்கள் இப்படி தான் வேலை செய்வோம், அது பண்ணுவோம், நாங்கள் பண்ணி இது பண்ணுறோம், அது பண்ணுறோம், இப்படிலாம் சொன்னாங்க. உப்பெல்லாம் அள்ளி போட்டு பண்ணாங்க இவங்க. இப்போ ஏதோ இப்போ மயிராண்டி மாதிரி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சபரியும் பண்ணுவோம், எல்லாம் ஃப்ராடுங்க. அப்படியே கேம் ஆடுறங்கிற பேரில் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ரூல் பண்ணுறாங்களாம். நீ இப்போ ஓகே தான் கேம் படி ரூல் பண்ணுறப்ப நீ ஒழுங்காக இருந்திருக்கணும்ல. அதுக்கு நீ பார்வை பேசுகிறீன்னா நீ ஒழுங்காக இருந்திருக்கணும். அதுக்கு நீ காஜி பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது புரியலையே உனக்கு. என்ன நீ என்ன ஹீரோவா, நீ யார், நீ எனக்கு புரியவே இல்லையா. ஒன்றை முதல்ல அடித்து துரத்தணும், எஸ்கேப் ஆகிட்டேன். இந்த வாட்டி போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நாமினேஷன் ஃப்ரீ வாங்கிக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். ஏன்னா கீழே உட்கார வச்சிட்டாங்களா ஒன்று, அந்த கடுப்பு. பார்வெலாம் நீ தொட முடியாது ராஜா, பார்வெலாம் மேலே ஏறிடுச்சு, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தொட முடியாது. கனி கொஞ்சம் ஃபேராக தான், ஏன்னா வீட்டு தலையில் அப்புறம் நமக்கு அசிங்கமாயிருந்துட்டு ஏற்கனவே துஷாருக்கு அடித்து அடியெல்லாம் ஞாபகம் வரும்ல, அது கொஞ்சம் தெளிவாக இது பண்ணிடுச்சு. ஆனால் இவன் எப்ஜேயும் ஆதரை தயவு செஞ்சு இந்த 60 ரூபா ஆதரை 2 பேரும் ஒரு ஆளை வெளியே அனுப்புங்கடா. அந்த வாட்டி முடியலடா, அவங்ககிட்ட முடியலடா. ஒரு டபுள் எக்ஸ்ட்ரா வச்சு போட்டு விட்டு இந்த ஒயில் கார்டை கொண்டு போய் விடுங்கடா. ஒருத்தருக்கும் டான்ஸ் ஆடவும் தெரிய மாட்டுது, ஏதாச்சும் பண்ணி கொஞ்சம் உள்ளே கொண்டு வாங்கடா. முடியல. ஒரு கண்டென்ட் கொடுக்குறது ஓகே தான், ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பாருக்கிட்ட போய் முடியுமா? வியானாட்ட பச்சை குழந்தைகிட்ட போய் மாட்டிருக்கியே, அது தெளிவான குழந்தை. ஒன்றை மாதிரி முட்டா முரட்டு நாய் கிடையாது. இது நீ தான் முரட்டு நாய், புரியுதா? அது தெளிவான குழந்தை. வியானாட்ட போய் முடித்திருக்க. பாருக்கிட்ட முடித்தா இதான் ஒரு மஷ்ரூம் முழுங்க முடியாது, வேலையும் செய்ய முடியாது போட அப்படின்னோன்னா அப்புறம் டீ வாங்கி குடிச்சிருச்சான். எபிசோடில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.